பார்த்தீங்களா இல்லையா? இது ஒரு மாதிரி இருக்குன்னு இருப்பீங்களா, வெளியே வரும்போது பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை ஸ்மைல் சேனல். லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 15ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதுக்கு முன்னாடி என்னடா இது முடி பார்த்தீங்கன்னா அப்படியே காடு போல் வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ வாங்க நம்ம எபிசோடில் போயிடலாம். வரலாமான்னு பார்த்தேன், வேண்டாம் அப்படியே போயிடலாம், கொஞ்சம் ஃபேஷனிட்டியாக இருக்கும். இப்போல்லாம் இதுதாங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ அதான் ஒரு கொஞ்சம் ஃபேஷனிட்டிக்காக போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி எபிசோட் 15ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு அற்புதமான டிஷ்ஷுங்க. இது நான் பார்த்துட்டால தான் நான் வந்து ஈவினிங் டைமில். பட் ஆனால் வந்துட்டு இதுவும் நீங்கள் ஒரு சிம்பிளான டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஷ்ஷுக்கு பேர் இன்னும் வைக்கல. ஸோ பேருக்கு அப்புறம் நம்ம கடைசியாக வச்சுக்கலான்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கு முதல்ல தேவைப்படுறது இந்த பிங்கோவில் லேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லேஸ் கிடைக்கல பெருசு, அதனால் பிங்கோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் குர்குரே, இந்த ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக பிடிக்கும்னால வந்துட்டு நான் ரெட் கலரு இது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி முட்டை. இதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஒரு லேஸுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும், ரொம்ப வேணாம். அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி சின்னதாக போட்டு சமைக்க வேண்டியதான். வாங்க நான் சமைக்கிறத அப்படியே நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் சுமார் தான் சமையல் இந்த சமையலில். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து சூப்பராகவே செஞ்சு கொடுப்பீங்க, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ், அம்மா அப்பா யாராக இருந்தாலுமே. ஸோ வாங்க போகலாம். நம்ம முதல்ல ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று தான் இருந்தது. ஸோ அதனால் நான் தக்காளி வீட்டில் இருக்குன்னு நினச்சி நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ பார்த்தா தக்காளி ஒன்று தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த ஒரு தக்காளியை வந்துட்டு நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப்க்கு பிங்கோக்கு, ஒரு ஆஃப்க்கு வந்து குர்குரேக்கு. வெங்காயம் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். என் வீட்டில் இதை வச்சு தான் கட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. இந்த பிளேட்டு தான் இது வந்து ஒரு கதையில் வந்தது. ஸோ அந்த கதை அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வெங்காயத்தை வந்து நம்ம வந்து சின்னதாக தான் அரிஞ்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரதுனால நீங்கள் பொடிசாக அரிகிறது நல்லது. ரொம்ப சின்னதாக இந்த இது மாதிரி அரியும். தயிர் பச்சடிக்கோ இது மாதிரி வாங்க கொஞ்சம் பெருசாக. ஆனால் இது எவ்வளோ பொடிசாக அரியுதோ அவ்வளோ பொடிசாக நல்லது. எனக்கு வெங்காயம் அறிய தெரியாதுங்க, ஏதோ தக்காளி பார்த்துருக்கோம். எஸ், வி காட் இட். ஸோ இது வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், இது வந்து ஒரு தக்காளி. நான் பாதி பிரித்து வச்சுருக்கேன். பிங்கோக்கு பாதி, குர்குரேக்கு பாதி. ஸோ இது வந்து நம்ம ஒரு கை அள்ளிக்கலாம் வெங்காயத்தை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு கோடு இங்கே போடணும், கரெக்டாக கோடை இந்த இடத்துல கோடை போட்டு உள்ளே இருக்க திங்ஸை ரெண்டுத்தையும் எடுக்கணும். வாங்க எடுத்துருவோமா? பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். குர்குரே अच्छा ठीक है, मज़ा आ गया. மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, ஸோ மிக்சியில் தனித்தனியாக அரைக்கணும். இதில் போட்டு ஆமாம், அந்த லேஸும் இதுவும் போட்டு நம்ம தனித்தனியாக அரைக்கணும். அரைச்சா தான் அது நல்லா தூள் தரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் போட்டு நீங்கள் அப்படியே கவர்லேயே போட்டு இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் கவர் ஓட்டு ப்ளஸ் அதனால் சேஃப்டிக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறது நல்லது. இப்போது ஒன்று கூட மிஸ் ஆகுது. நல்லா தூளாக மாவு போல் அரைச்சி எடுத்துருவோமா?
மாவு மாதிரி வந்துச்சா. ஸோ இப்போது அரைச்சிங்கன்னா இந்த இந்த இதுவும் வராது. அதனால் நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸியில் அரைக்கிறது பெட்ரு. ஸ்பூனில் அரைச்சி இந்த நம்ம கவர் வச்சுருந்தோம்னா அந்த கவர்லேயே எடுத்து போட்டுடணும். ஒரு மிக்சிங் பவுடர் ரெடி, தெரியுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம குறுக்க எடுத்துப்போம். நம்ம ரெண்டுமே மிக்சியில் அரைச்சி டர 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 அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகா, அதான் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஏன்னா முட்டை போடுறோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் போடணும். ஸோ நம்ம இப்போ முதல்ல ஒரு கை ஆனியன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு கை ஆனியன் எடுத்துப்போம். கரெக்டாக இருக்கா? இல்லை, இன்னும் கொஞ்சம் எடு. ஓகேவா? ஓகே, இல்லை, ஓகே, போட்டுருவோம். வந்து இவருக்கு ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஜிங் 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 போட்டோமா? எல்லாத்தையும் இவருக்கே போட்டோம். ஒன்று இப்போ இவர் அவருக்கு. ஐயோ, பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. உப்பு எடுத்துப்போம். உப்பே 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 நான் ஒரு தேவையான அளவுக்கு போடுறேன். உங்களுக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. ஏன்னா எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. நீங்கள் போங்க. கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அதிகமாக இருந்தால் பிரச்சனை. டீஸ்பூன் மஞ்சள்தூள் 2 தூள். ஏன்னா முட்டை போடுறோம்ல, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக 2 முட்டை போடுறோம். அதனால் ஜிங் 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 ஜிங். அடுத்தது மிளகாத்தூள். எங்கே இருக்கா? எங்கே இருக்கு? தேவையான அளவு மிளகாத்தூள். டன். கிளைமேக்ஸ், முட்டையை வச்சு அதில் ஊற்றணும். இந்த முட்டையை ஆச்சு கலக்கலன்னு ஆகிட்டியாச்சு. பார்க்குறீங்களா? காட்டுறேன் உள்ளே இருக்குது. ஸோ பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குன்னு இருப்பீங்களா? வெளியே வரும்போது பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். இவரை வந்து ஒட்ட வைக்கணும். இதை பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணதில் எல்லாமே இப்படி இந்த மாதிரி ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்ச கவரை சூடு பண்ணி ஒட்ட வைக்கணும். நீங்கள் ஸ்டாப்லர் இருந்தாலும் நீங்கள் அப்படியே டப் 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 டப்னு அடிச்சிக்கலாம். ஸ்டாப்லர் இல்லாத வீட்டில் இந்த மாதிரி நெருப்பு வச்சு இந்த கவர் இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா உள்ளே இருக்க பீஸ் எல்லாம் அமுக்கி வரும். எல்லாமே அப்படியே போட்டுருவோம்ல. அதனால் அப்படியே இதுவாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா கழிச்சு அதுக்கான பிச்சோட வச்சு எல்லாம் ஆட்டிட்டோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு பாத்திரம் ஃபுல்லாக இவ்வளோ அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு கொதிக்கவும் நல்லா. இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. இந்த அளவுக்கு தண்ணியை நல்லா ஒரு சூடு வரும் பார்த்தீங்களா? அந்த சூடு வர வரைக்கும் ஒரு மீடியமான சூடில் வந்து வரணும். அதுக்கப்புறம் தான் இவர் எடுத்து அதில் போடணும். இவர் எடுத்து அதில் போட போறியா? ஆமாம், பாருங்கள், ஒரே மஜா தான். ஓகே, ஒரு மிதமான சூட்டில் வந்துச்சு. உங்களுக்கு ஆவி பறக்கிறது தெரியுதா? தெரியலையா? ஆவி பறக்கிறது ஒரு மிதமான சூட்டில் வந்துச்சு. மிதமான சூட்டில் இவங்களை அப்படியே எடுத்து இறக்கணும். இறக்கிடுவோம். ரெண்டு பேரும் எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா? அண்ணன் தம்பி போல்.
பாசமிக்க நேசமிக்க தோழன் ஒன்று வாழ வைக்க அனைத்தவே உணவுக்கான யாரும் எங்கே ஏன் மேலே நிற்குதுன்னா மேலே வருதுன்னா உள்ளே போகலன்னா நம்ம வெயிட் இருக்கிற வரையும் அது கரெக்டாக சிட்டிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க. கொதிக்கணும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சாதான் நம்மளுக்கு அதை வெந்துச்சுன்றது ஒரு அர்த்தம் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு. ஸோ அதனால் தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்படி பபுள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துட்டு வாங்க டிஷ்ஷை பிரித்து பார்ப்போம். உன்னால் யாருனா முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ப வேண்டியது அவங்களும் இல்லை, உன்னை. ரெண்டாவது பாருங்கடா. யா ஐயா கவுந்துட்டாங்க கொட்டும் போது. ஜெயிச்சுட்டேன் மாறா, ஜெயிச்சுட்டேன். ஓ இதுதான் நம்மளோட இது. வாங்க டேஸ்டிங் போயிடுவோம் டப்பால்னு. ஆக்சுவலாக நான் வந்து செம்மையாக டவுட்டு பட்டேன் இது வருமா வராதான்ட்டு. பட் ஆனால் இந்த அளவுக்கு வருமோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பாருங்கள், நம்ம போட்ட மசாலா ஆனியன் எல்லாமே இது உள்ளே தான் ஸ்டஃப்டாக இருக்கும். முதல்ல குர்குரே டேஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா குவாலிட்டி வந்து என்கிட்ட கம்மி தான். பட் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட் டேஸ்டிங் போயிடுவோம். இது குர்குரே. வேற லெவலுங்க, வேற லெவல். அற்புதமாக இருக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல. வேற லெவலில் இருக்கு. அடுத்தது லேஸ். வாங்க, உங்களுக்கு தெரியும் கட் பண்ணாலே எவ்வளோ அழகாக வெளியே வர பாருங்க. அப்போவே தெரியும் எவ்வளோ அழகாக உள்ளே வெந்திருக்கு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே. அடிப்பொலியானம் சூப்பராகவே இருக்கும். மஜாவாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு எதுக்கு வாழ்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தானே வாழ்கிறோம். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.